பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து வருகிறோம். கர்த்தர் இந்த வாரம் நமக்கு கொடுத்த தலைப்பு, நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் விசுவாசத்தின் பலன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவரை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டோம். விசுவாசத்தினுடைய பலன் என்ன? அவரை விசுவாசிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? நான் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். நாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால நிறைய நன்மைகள் இருக்குது. பவுல் சொல்லும் பொழுது மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும் அப்படிங்கிறாரு. அது எல்லாம் ஒரு பக்கம். மேலான ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கிறது. அந்த மேலான ஆவிக்குரிய அனுபவங்களை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம நேற்று பார்த்தோம், விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயத்தை அவர் சுத்தமாக்கி நமக்கும் யூதர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இல்லாதபடி செய்தார். விசுவாசத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம பார்த்தோம். ஒருவேளை இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் வாழ்வில் சுத்திகரிப்பு இல்லை, பரிசுத்தம் இல்லை என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு விசுவாசத்தினுடைய பலன் என்ன என்கிற ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் ஊழியத்தை நிறைவேற்ற போவாங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்க போய் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 38, 39 நான் வாசிக்கிறேன். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலை ஆகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ. எப்படி? நீங்கள் எவைகளினின்று விடுதலை ஆகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும். எப்படி? விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலை ஆகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியலையே, அதான கொடுமையாக இருக்குது. விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டோம், சொல்கிறாங்க. விசுவாசத்தினால் இந்த மாதிரி ஒரு காரியம் நமக்கு நடக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியலையே. பவுல் பிரசங்கிக்கும் போது சொல்கிறாரு, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால எவைகளினின்று நீங்கள் விடுதலை ஆகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ. ஏன்னா மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தினால மனுஷனுக்கு முழு விடுதலை இல்லை, சரியா? அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இவரை விசுவாசிக்கிறவனோ எப்படி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும். அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் எப்படி போட்டிருக்கு? எப்படி அவைகளினின்று விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. முதலாவது சுத்திகரிப்பு, ரெண்டாவது விடுதலை. ஐயா, விசுவாசத்தினுடைய பலன் என்ன? அவரை நான் விசுவாசிப்பேனே ஆனால், அவரை பற்றின விசுவாசம் எனக்குள் இருக்குமே ஆனால், நான் உண்மையாகவே விசுவாசியாக வாழ்வேனே ஆனால் நான் விடுதலையானவனாக இருப்பேன். எதற்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் சீரியலுக்கு அடிமையாக இருக்காங்க. எதுக்கு அடிமை? சீரியலுக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை, செல்ஃபோனுக்கு அடிமை, இன்னும் பலவிதமான இச்சைகளுக்கு அடிமை, இன்பங்களுக்கு அடிமை, சிற்றின்பங்களுக்கு அடிமை. அப்போ நீங்கள் எங்கே விசுவாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க? பைபிளில் போட்டிருக்கு, ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். ஐயா, விசுவாசிக்கிறவன் அடிமையாக இருக்கவே மாட்டான். விசுவாசத்தினுடைய பலன் என்ன தெரியுமா? என்கிட்ட அடிமைத்தனமே கிடையாது. எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டவர்கள்.
அதாவது மரண பயத்துக்கு அடிமையானவங்க இருக்காங்க, பாவத்துக்கு அடிமையானவங்க இருக்கிறாங்க, சில பேர் பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, சில பேர் உலகத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, இச்சைகளுக்கு சிற்றின்பங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீரியலு, செல்ஃபோனு, அது இது, ராத்திரி சில பேர் என்ன சொல்கிறது மிட் நைட் வரைக்கும் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. படிப்பு சம்மந்தமாக பார்த்தா பரவாயில்ல, வேலை விஷயமாக பார்த்தா பரவாயில்ல, சில பேர் ஆபாச படங்களுக்கு அடிமை. கேட்டால் விசுவாசி, கேட்டால் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஐயா, இயேசுவை விசுவாசித்தால் நீங்கள் எதற்கும் அடிமை இல்லை, எதற்கும் அடிமை இல்லை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுது. பவுல் ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணுறாரு. மோசையின் நியாய பிரமாணத்தினால நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ அவராலே விசுவாசிக்கிறவன் எவனும் அவராலே விடுதலையாகி நீதிமானாகிறான். அப்போ விசுவாசத்தினுடைய பலன் என்னையா? என் வாழ்வில் இருக்கிற அடிமைத்தனத்தில் எனக்கு விடுதலை கொடுக்குது. எதையெல்லாம் என்னால் ஜெயிக்க முடியலையோ, எதுக்கெல்லாம் நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேனோ, என்னுடைய அடிமைத்தனம் மாறுகிறது. ரோமரில் பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவார். லேசாக படிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 8 போட்டிருக்கு. 8 பார்த்தீங்கன்னா முதல்ல 7:24 படிக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டாரா. இப்போ 8:1 வரும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை. யார் செய்ய முடியாததை? நியாய பிரமாணம் இதை செய்ய முடியலை. அப்போ சொல்ல படித்தோம்ல, மோசையின் நியாய பிரமாணத்தினாலே எவைகளினின்று நீங்கள் விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் இவராலே நீதிமானாகி விடுதலையாகி நீதிமானாகிறான் படித்தோம்ல. அதே வார்த்தை தான் இங்கேயும் வருது. நியாய பிரமாணம் செய்ய முடியாததை, செய்யக்கூடாததை, எப்படி நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவர் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தபடினாலே எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை, நான் விடுவிக்கப்பட்டவன், எனக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தால் நான் எதற்கும் அடிமை இல்லை. உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம எல்லாராலையும் அப்படி சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களே ஆனால் நீங்கள் எதுக்கும் அடிமைப்பட மாட்டீங்க. பவுல் சொல்லுவார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது அப்படி சொல்லிட்டு அடுத்தது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கு என்ன செய்யப்பட மாட்டேன்? அடிமைப்பட மாட்டேன். புரியுதா? அப்போ நம்ம வாழ்க்கையில் அடிமைத்தனமே இருக்கக்கூடாது. எல்லாமே நமக்கு கீழே தான் இருக்கணும். ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை, விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை. நான் ஜெயத்தை பற்றி நாளைக்கு பேசுகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு விடுதலை. உங்களை கட்டியிருக்கிற கட்டுக்கள், அடிமைத்தனம், இதில் இருந்து நீங்கள் விடுதலையோடு வாழணும். மறுபடியும் சொல்கிறேன், எவன் ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமை. ஃபார் சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் மது போதைக்கு என்ன இருக்காங்கன்னா அவங்க அடிமையாக இருக்காங்க, அவங்களால அதை விட முடியல. அதே போல் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சீரியல், பெரும்பாலான மக்களை இதை ஆக்கிரமித்து இன்றைக்கி அப்படியே அடிமைப்படுத்தி வச்சுருக்கு. அந்த சீரியல் வந்துருச்சு அப்படின்னா, அந்த டிவியில் அந்த டைம் வந்துச்சுன்னா அவங்களால அதை போட்டு பார்க்காம என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சீரியலுக்கோ சினிமாவுக்கோ இல்லை மதுவுக்கோ புகைக்கோ வேறு எந்த ரகசிய பாவத்துக்கோ நீங்கள் அடிமையாக இருக்க மாட்டீர்கள். பண ஆசைக்கும் அடிமையாக இருக்க மாட்டீங்க, பெண் ஆசைக்கும் அடிமையாக இருக்க மாட்டீங்க, எந்த ஆசைக்கும் நீங்கள் அடிமையாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆகிட்டார். எதற்கும் நம்ம அடிமை கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், அடிமைத்தனம் என்பது நம்மளை ஜெயிச்சிச்சு அப்படின்னா நமக்கு அடிமை தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஐயா, மோசேயின் நியாய பிரமாணத்திலிருந்து எவைகளில் இருந்தெல்லாம் உங்களால் விடுதலையாக முடியலையோ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை உண்டு. சரியா? அப்போ விசுவாசத்தின் பலன் என்ன? ரெண்டாவது காரியம் விடுதலை.
நான் நீதிமான் ஆயிட்டேன், நான் இப்போ விடுவிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.